வணக்கம் நேயர்களே, கல்லூரி வாசல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது காயத்ரி. 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் ஒவ்வொரு மாணவரும் ஒவ்வொரு விதமான மதிப்பெண்ணை பெற்றிருப்பார்கள். என்ன மதிப்பெண் பெற்றிருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் ஒரு துறை, ஒரு படிப்பு என்பது உண்டு. எடுத்துள்ள மதிப்பெண்களுக்கு தகுந்த மாதிரி மேலாண்மை மற்றும் பட்டய படிப்புகளில் என்ன படிப்புகள் இருக்கின்றன என்பது குறித்த விளக்கங்களை வழங்க நம்முடன் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார் தென்னிந்திய பட்டய கணக்காளர் கூட்டமைப்பு தலைவர் திரு அருள்ஒளி அவர்கள். மாணவர் மற்றும் பெற்றோர்கள் தங்களுடைய சந்தேகங்களை கேட்டு வெற்றி குறிப்புகளை பெறலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். இந்த வருஷம் 12th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் May 7th ரிலீஸ் ஆகி இப்ப மாணவர்கள்லாம் ஜரூரா இருப்பாங்க, என்ன கோர்ஸ் எடுக்கலாம், அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் எதுக்கு போடலாம், அது செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி. இந்த வருஷம் ஒரு நல்ல விஷயமா பார்க்க போனோம் அப்படின்னா, ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகணும், நான் சிபிடி எக்ஸாம் எழுத போறேன், இந்த மாதிரி காமர்ஸ் ஓரியன்டட் கோர்சஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கிறது இந்த வருஷம் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்மளால பார்க்க முடியுது. சோ இது இது எப்படி ஒரு இதுவா பாக்குறது, ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி அப்படிங்கறது மாறி நான் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்டா வரணும் அப்படிங்கறது இப்ப நிறைய மாணவர்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்றைய தினம் முடிவுகள் எல்லாம் வந்திருக்கிற நேரத்தில் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி அப்படின்றதுக்கு மாணவர்கள் தன்னால வராங்க அப்படின்றது நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி காலத்தின் கட்டாயம். இன்றைய தினத்தில் காமர்ஸ் கோர்ஸுக்கு வர வேண்டிய அவசியம் என்ன அப்படின்றத விட, அந்த காமர்ஸ் கோர்ஸ் வந்தா வாழ்க்கை திருப்தியா இருக்கும் மற்றும் மக்கள் அனைவரும் திருப்திப்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட வராங்க. ப்ரொஃபஷனல் டிகிரில அது இல்லன்னு சொல்லிட முடியாது. ப்ரொஃபஷனல் டிகிரியில வளர்ச்சி இருக்குது, காமர்ஸ் படிச்சா ஒளிர்வு இருக்குது. ஒளிர்வது முக்கியமா வளர்வது முக்கியமா அப்படின்னு பார்க்கும்போது, வளர்ந்ததெல்லாம் போதும், நாம் இனிமேல் ஒளிர்வோம், we will glow instead of growing அப்படின்ற மாதிரி மாணவர்கள் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அதுல போய் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து கேட்ட பிறகு இருக்கிறோம். ஒரு நேர் இணைப்பில் இருக்கிறார், பேசலாம். கிருஷ்ணகிரியிலிருந்து கோவிந்தராஜ் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். கோவிந்தராஜ் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க கோவிந்தராஜ், உங்களுடைய கேள்வி என்ன? மேடம் ஒண்ணு மேடம், தம்பி மேத்ஸ் பயாலஜி ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்திருக்காப்ல மேடம். ஃபர்ஸ்ட் குரூப், ஓகே. அதுல 1057 மார்க்குங்க மேடம். சரி. அது பி மெரைன் எடுக்கிறேன்னு சொல்லிருக்காப்ல. ஓகே. அதுக்கு உண்டான பாசிபிலிட்டி என்னன்னு மட்டும் எனக்கு தெரியுங்க மேடம். பி மெரைன் இன்ஜினியரிங் மேலாண்மை படிப்புகள் சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? பிகாம், பிபிஏ இந்த மாதிரியான பி மெக், பி ட்ரிபிள் இந்த மாதிரி ஏதாவது இன்ஜினியரிங் கோர்சஸ் பத்தி கேட்டிருக்காரு, மெரைன் பத்தி கேட்டிருக்காரு இவரு. ஆமா, மெரைன்ல நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான். அதுல நம்பர் ஆஃப் சீட்ஸ் வெரி லிமிட்டட். அதுக்குன்னு ஒரு 4-5 இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. மெரைன்லயே பல விதமான படிப்பும் இருக்குது. AMET மற்றும் மற்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் ஆல்சோ ஹேவிங் த கோர்ஸ். He can definitely apply and get a job for the 1050 marks which he has got. Okay. We will congratulate him for getting 1050 marks. நிச்சயமா சார். சார் இப்ப இந்த 12th மார்க்லாம் வந்திருக்கிற அந்த நேரத்துல இது ஒரு சென்சிபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப மார்க் ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் செகண்ட் குரூப் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் அவங்க வேற ஒரு ஆம்பிஷனோட அந்த குரூப் எடுத்திருக்கலாம். சப்போசிங் அவங்க எதிர்பார்த்த அந்த கோர்ஸ் கிடைக்கல அப்படிங்கும்போது ஹவு அட்வைசபிள் இஸ் டு ஜாயின் பிகாம், அது ஒண்ணு சார். அதே மாதிரியே நான் இப்ப 12th ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்திருக்கேன், நான் பிகாம் எடுத்து படிச்சேன்னா இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு இப்ப நிறைய பேர் சொல்றாங்க. இன்ஜினியரிங் கொஞ்சம் கம்மியா இருக்கு, பிகாம் மாதிரியான கோர்சஸ்க்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்லும்போது நான் தைரியமா எடுக்கலாமா அப்படின்னு குழம்பிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களோட அட்வைஸ் என்ன? முதல் பிகாம் சீட் கிடைக்குமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. இன்றைய தினத்துல பவித்ரா, திருப்பூர்ல இருந்து பவித்ராவாகட்டும், நிவேதா ஆகட்டும், கோயம்புத்தூர்ல இருந்து அவங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினதோட இல்லாம அவங்க சிபிடி, சிஏ எஜுகேஷன் தான் அவசியம், அத்தியாவசியம் அப்படின்ற மாதிரி எல்லா விதமான மீடியா மூலமா சொல்லியிருக்கிறாங்க. இதன் காரணமாகவே பிகாம் சீட் அப்படின்றது இந்த வாட்டி ஒரு கிடைக்கிறதுக்கு அரிய ஒரு விஷயமா தான் இருக்குமே கண்டி, அவ்வளவு சுலபமா கிடைக்காது. அதனால யாரும் மனம் சோர்வடைய வேண்டியதில்லை. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சில பிகாம் படிச்சுட்டு தான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி வரணும் அப்படின்னு இல்லை. இப்ப நம்ம சென்னை மாணவர்களை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, கார்ப்பரேஷன் பள்ளியில படிச்ச 2 மாணவர்களை எடுத்துக்குவோம். முதலாக மதிப்பெண் பெற்று தேர்ந்தெடுத்த மாணவி, 2வது மதிப்பெண் பெற்று தேர்ந்தெடுத்த மாணவி. முதல் மதிப்பெண் பெற்று தேர்ந்தெடுத்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நான் பிகாம் 3 வருஷம் படிச்சுட்டு
அதுக்கப்புறம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி படிக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஷர்மிளா என்ன சொல்றாங்கன்னா, அடுத்த மாசம் ஜூன் மாசம் சிபிடி எக்ஸாம் எழுதி அதுல நான் ஆல் இந்தியா ரேங்க் வாங்கி நான் உடனடியாக சிஏ தான் படிக்க போறேன் அப்படின்றாங்க. முக்கியமா வந்து பெண்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது சிபிடி வந்து ரூட் மூலமா அவங்க வந்து சிஏ முடிச்சாங்கன்னா 4.5 வருஷத்துல சிஏ முடிச்சிட்டாங்கன்னு சொன்னோம்னா ஒரு 22 வயசுல அவங்க வந்து ஃபுல் கம்ப்ளீட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டாவே இருக்கலாம். வேலூரில் இருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், பிரசாந்த், அவரிடம் பேசலாம். வணக்கம் பிரசாந்த், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். நான் வந்து டோட்டல் மார்க் 677 எடுத்திருக்கேன் மேடம். ஓகே. அக்கௌண்ட்ஸ்ல மட்டும் 177 எடுத்திருக்கேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து காலேஜ்ல பிகாம், இப்போ பிகாம் வந்து +2ல பிகாம் எடுத்துட்டு சிஏ பண்ணது வேல்யூவா இருக்குமா, இல்ல வேற எதுனா கோர்ஸ் இதுவா இருக்குமா கொஸ்டின் கேக்குறேன். நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம் பிரசாந்த். சரியான கேள்வி. பிகாம் படிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்ல. நீங்க நேரடியா சிபிடி ரிஜிஸ்டர் பண்ணி சிபிடி மூலமா சிஏ பண்ணணும் அப்படின்ற முடிவோட இருந்தீங்கன்னா பண்ணலாம். அப்படி இல்ல பிகாம் வந்து உங்களுக்கு காலேஜ்ல வந்துட்டு சீட் இல்ல அப்படின்னு சொன்னோம்னாலும் இன்னைக்கு வந்து எல்லா விதமான யூனிவர்சிட்டிலையும் கரஸ்பாண்டன்ஸ்ல பிகாம் இருக்கு. கரஸ்பாண்டன்ஸ்ல நீங்க பிகாம் சேர்ந்துட்டு இந்த சிஏ எக்ஸாமினேஷனுக்கான வழிமுறையை வந்து சிபிடி மூலமா செய்ய ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னோம்னா உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கின்றது. மௌலிவாக்கத்திலிருந்து விஜயலட்சுமி காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். விஜயலட்சுமி வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் சொல்லுங்க விஜயலட்சுமி. என்னுடைய சன் வந்து +2 முடிச்சிருக்காரு. ஓகே. இந்த குரூப் எடுத்திருக்கிறாரு, சயின்ஸ் பயாலஜி குரூப் எடுத்திருக்காங்க மேடம். ஓகே. ஹலோ சொல்லுங்க, தொடர்ந்து பேசுங்க விஜயலட்சுமி. பயாலஜி குரூப் எடுத்திருக்கிறாரு. அவர் வந்து பிஏ கிரிமினாலஜி அண்ட் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு இப்ப மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில போய் ஃபார்ம் வாங்கிட்டு வந்து ஓகே. இந்த காலேஜ்ல படிச்சோன்னா எனக்கு தெரிஞ்சுக்கலாம் விஜயலட்சுமி. இப்ப இவங்க வந்து ஃபாரன்சிக் இந்த மாதிரியான ஒரு கோர்ஸ் பத்தி கேக்குறாங்க. அது ஒரு புதுவிதமான ஒரு கோர்ஸ் தான். அதுல சேர்றதுல எந்த விதமான இதுவும் இல்லை. அந்த பையனுக்கு வந்து வேகம் இருந்து அதை படிக்கணும்ன்ற ஒரு வைராகம் இருந்து அவன் படிச்சு அதுல மேலும் பாஸ் ஆகலாம். தர்மபுரியிலிருந்து தமிழரசு காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். தமிழரசு வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் மேடம். என் பையன் வந்து மேத்ஸ் பயாலஜி படிக்கிறான் மேடம். ஓகே. அவன் வந்து பிஇ சேர்ந்து படிச்சுட்டே சிஏ பண்ண முடியுமா? எந்த கோர்ஸ் கேக்குறீங்க தமிழரசு? பிஏ, அதாவது பிஇ படிச்சுட்டு சிஏ படிக்க முடியுமா? பிஇ படிச்சுட்டு சிஏ? பிஇ படிச்சுட்டு கண்டிப்பாக பிஇ படிச்சுட்டு சிஏ படிக்கலாம். எங்க இன்ஸ்டிடியூட்ல வந்து பிஇ படிச்சு முடிச்சவங்க வந்து சிஏ படிச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் அந்த பிஇ படிச்சுட்டு சிஏ படிக்கிறத விட சிஏவே முதல்ல படிச்சுட்டோம்னு சொன்னோம்னா சிஏக்கு அப்புறம் ஒரு கோர்ஸ் இல்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். எந்த ஒரு பிஇ இருந்தா அதுக்கு ஒரு எம்இ இருக்கும், பிகாம் இருந்தா அதுக்கு ஒரு எம்காம் இருக்கும், பிஏ இருந்தா அதுக்கு ஒரு எம்ஏ இருக்கும், சிஏ இருந்தா சிஏவே தான் இருக்கும். அதனால அவங்க சிஏவே முதல்ல நேரடியா வந்து படிச்சுட்டு சொல்லுவோம். இப்ப இந்த சிபிடி அதே மாதிரி அந்த சிபிடி வந்து ஐபிசிசி வந்து ஃபைனலுக்கு வந்துருவாங்க. ஃபைனல் வரது இருக்கட்டும் சார். இப்ப இந்த சிபிடில எப்படி அவங்க ப்ரிப்பேர் பண்ணா சிபிடில கிளியர் பண்ண முடியும் சார்? சிபிடி எக்ஸாமினேஷன்றது வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மாதிரி. இதுல வந்து நாங்க 10வது படிச்சு முடிச்ச உடனே ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறோம். 10வது முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கான மெட்டீரியல்ஸ் வந்து நாங்க கொடுத்துட்டு அவங்க 11, 12 வகுப்பு படித்து கொண்டு இருக்கும் பொழுது இதையும் கூட சேர்ந்து படிச்சுக்கிட்டு வர மாதிரி ஐஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக அவங்க ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இந்த சிபிடி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு வராங்க. இன்னைக்கு தேதியில பாத்தீங்கன்னா திருப்பூர்ல இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டர் வந்து 10வது முடிச்சதுமே ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க சிபிடிக்கு. பவித்ரா அவங்க வந்து என்னன்னா she wants to take the all India rank in CPT examination which is going to be happening in June 2015. ஆம்பிஷியஸா இருக்காங்க. அதே மாதிரி அந்த மெட்டீரியல் கொடுத்துடுறோம். அந்த மெட்டீரியல்ல 4 சப்ஜெக்ட், அதனுடைய வழிமுறைகள் என்ன அப்படின்றது சொல்றோம். எங்களுதுல வந்து போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லி டெல்லியில ஒரு நிறுவனம் மாதிரியே வச்சுக்கிட்டு இருக்கிறோம் வித்தின் அவர் இன்ஸ்டிடியூஷன். அதுல வந்து அந்த பசங்களுக்கு எப்படி படிக்கணும், போஸ்டல்ல எப்படி எல்லாம் வந்து வழிவகை செய்து கொடுக்கணும், அதே மாதிரி இன்டர்நெட் மூலமா எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். காரைக்குடியிலிருந்து முத்துராமன் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் முத்துராமன், உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. முத்துராமன் வணக்கம். கேளுங்க முத்துராமன். வணக்கம் முத்துராமன், உங்களோட கேள்வி என்ன முத்துராமன் சொல்லுங்க.
ஆமா வணக்கம் மேடம். பொண்ணு வந்து +2 முடிச்சிருக்கு மேடம். ஓகே. அவங்க வந்து 250 மார்க் எடுத்திருக்காங்க. சரி. அவங்க வந்து காமர்ஸ் குரூப் எடுத்திருக்காங்க. ஓகே. காமர்ஸ் குரூப் எடுத்ததுனால மேற்கொண்டு என்ன படிக்கலாங்கிற ஒரு இதை கேட்டா தெரிஞ்சுக்கலாம்னு வரேன். கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம் முத்துராமன் சார். இவங்களுக்கு நீங்க கொடுக்குற ஆப்ஷன்ஸ் என்ன? ஆப்ஷன்ஸ் சொல்றேன். அதாவது ஒன்னு வந்து பிகாம் சேர்றது வந்து காலேஜ் எஜுகேஷனுக்காக போறது. ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் அப்படின்னு சொன்னோம்னா சிஏ, சிஎஸ் அண்ட் சிடபிள்யூஏன்னு சொல்லி 3 விதமான எஜுகேஷன் இருக்கு. இந்த சிஏ வந்து படிக்கணும்னு சொன்னா சிபிடி முடிச்சு ஐபிசிசி முடிச்சு ஃபைனல் படிக்கணும். இதே வந்து சிடபிள்யூஏ, சிஎஸ் கம்பெனி செக்ரட்டரிஷிப் அண்ட் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் அப்படின்னு சொல்லி இருக்கு. அந்த கோர்ஸும் அவங்க வந்து எடுத்து படிக்கலாம். அதுவும் வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ். அந்த சிஏ, சிஎஸ் அண்ட் சிடபிள்யூஏல வந்துட்டு இன்டர்மீடியட் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்த சிபிடி எக்ஸாம் எழுதாம சிஏலயும் வந்து திரும்ப ஜாயின் பண்ணிக்கலாம். எப்படி இந்த லேட்டரல் என்ட்ரி மாதிரி? அதே மாதிரி லேட்டரல் என்ட்ரி மாதிரி இந்த மாதிரி பட்டய படிப்புகளுக்கு இது ஒரு ஆப்ஷன். இது ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இன்னுமே பார்க்க போனோம்னா நிறைய மக்கள் வந்து சிஏ, சிடபிள்யூஏ, சிஎஸ் 3 படிக்கிறவங்களும் இருக்காங்க. ஓகே. இப்போ வந்து அந்த கம்பெனி செக்ரட்டரி இதெல்லாம் படிக்கும்போது அவங்களுக்கு இன்னும் வேலை வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸோட கான்சென்ட்ரேஷன் அதை படிச்சு முடிச்சிட்டு சிஏ பக்கம் திரும்புறதுக்கு சான்சஸ் இருக்கா சார்? இல்ல, நான் கம்பெனி செக்ரட்டரி முடிச்சாலே எனக்கு வந்து கவர்மெண்ட்ல நல்ல ஒரு ஜாப் கிடைக்கும் போது நான் சிஏ படிச்சுட்டு அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணணுமா? அந்த லெவலுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பொறுமை இருக்கா? கண்டிப்பா இருக்கு. நிறைய பேர் அந்த மாதிரி படிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அந்த கம்பெனி செக்ரட்டரிக்கான வேலை மட்டுமே போதும் அப்படின்னு இருக்கிறவங்க அதுக்கு போறாங்க. பட் சிஏ அப்படின்னு சொன்னோம்னா இட் இஸ் அ டிஃபரெண்ட் அரேனா பை இட் செல்ஃப். இந்த சிஏ நம்ம ஏற்கனவே நம்ம பேசிட்டு இருக்கும்போது சொன்னோம்னாலும் ஞாபகம் இருந்ததுன்னா சிஏ படிச்சவங்களுக்கு வந்து தே நோ சம்திங் அபவுட் எவ்ரிதிங் அண்ட் கம்பெனி செக்ரட்டரி நோஸ் எவ்ரிதிங் அபவுட் செக்ரட்டரிஷிப் அப்படின்னு சொல்லும் போது இந்த டிஃபரன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில வந்து கிட்டத்தட்ட நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு போகும் அப்படின்றதுனால. சென்னையிலிருந்து நரசிம்மன் காத்திருக்கிறார், பேசலாம். நரசிம்மன் வணக்கம், உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. மேடம், என் டாக்டர் வந்து +2 முடிச்சிருக்கேன். சரி. பட் அவ குரூப்ல வந்து மேத்ஸ் இல்ல. ஓகே. பட் சில காலேஜ்ல வந்து பிபிஏ வித்வுட் மேத்ஸ் பண்ணலாங்கிறாங்க. சில காலேஜ்ல அப்ளிகேஷன் கொடுக்கும்போது நாங்க கொடுக்க மாட்டோம் சார், மேத்ஸ் இல்லாத பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. எது சார் கரெக்ட்? வித்வுட் மேத்ஸ் பண்ண முடியாதா பிபிஏ? நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம் நரசிம்மன். பிபிஏ வித்வுட் மேத்ஸ் பண்றது பண்ணாததுன்றது வந்து ஒரு காலேஜ்ல கொடுக்கறாங்க, மற்றொரு காலேஜ்ல கொடுக்க முடியல அப்படின்னும் போது நம்பர் ஆஃப் சீட்ஸ் இல்ல. நீங்க வந்து அந்த நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருந்ததுன்னு சொன்னோம்னா எல்லாருக்குமே வந்து சீட்டு கொடுக்க முடியும். ஆனா இப்ப இந்த சிஏ எஜுகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னோம்னா இதுல வந்து என்னன்னா இந்த நம்பர் மார்க் வந்து பாஸ் மார்க்ன்றது வந்து எடுத்துக்கிறோம். அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ அந்த வேகம் இருக்கணும், படிக்கணும்ன்ற வேகம் இருந்தா அவங்களுக்கு வந்து எந்த விதமான ரிசர்வேஷன் இல்ல, எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த நம்பர் ஆஃப் சீட்ஸ் இல்ல. There is no caste, creed, nothing is there with reference dedication to plays a very student dedication alone plays a big role in this education. Sure. சென்னையிலிருந்து விஜய் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். விஜய் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க விஜய். வணக்கம் மேடம். வணக்கம் அருள்மொழி சார். ஐயா சொல்லுங்க. நான் வந்து விஜய் பேசுறேன். நான் ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட், பாஸ்ட் இன் 1999. இப்போ வந்து ஐ எம் இன் பிபிஓ இண்டஸ்ட்ரி. பட் ஐ வாண்ட் டு நோ வெதர் இப்போ வந்து நான் பிராக்டிஸ்க்கு வந்து மாற முடியுமா அப்படின்னு. வாட் இஸ் த சான்ஸ்? என்ன மாதிரி பிராக்டிஸ்னா எப்படி போகணும் அப்படிங்கிறதுக்கு உங்க அட்வைஸ் வேணும் சார். தெரிஞ்சுக்கலாம் விஜய். நன்றி விஜய். As a chartered accountant, you have still option to come to practice. இப்ப நீங்க பிபிஓ நிறுவனத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த நிறுவனத்தினுடைய ஒரு செயல் செய்யறீங்களா, மற்ற எல்லா செயலையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு செயலை செய்யறீங்களான்றது தான் வந்து நீங்க பிராக்டிஸ்க்கு வரும்போது உங்களுக்கு உதவியா இருக்கக்கூடியது. நீங்க எந்த ஒரு இதுல வந்து எக்ஸ்பர்ட்டா இருக்கிறீங்களோ அந்த ஃபீல்டுலயும் பிராக்டிஸ் பண்ணலாம். யூ ஆல்சோ கேன் கம் டு ஜெனரல் பிராக்டிஸ். இன்னைக்கு இருக்கிற தேவை அப்படின்னு பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரியை விட பிராக்டிஸ்ல தேவைகள் அதிகமா இருக்கு. 80% of the people who pass out the chartered accountancy go to industry directly instead of selecting practice. அதனால பிராக்டிஸ்க்கு வரவங்களுக்கு கண்டிப்பா வாய்ப்பு, வளர்ச்சி, ஒளிர்வு உண்டு என்று சொல்லிக்கொள்கிறேன். வைட்ஸ்ப்ரெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பா இருக்கு. காஞ்சிபுரத்திலிருந்து ராஜன் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். ராஜன் வணக்கம், உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங், சொல்லுங்க ராஜன். குட் ஈவினிங். இப்போ எங்க டாக்டர் வந்து +2 முடிச்சிருக்காங்க. ஓகே. அது வந்து அவங்க வந்து இப்போ பிஏ எக்கனாமிக்ஸ் வந்து சூஸ் பண்ணி காலேஜ்ல சீட் கிடைச்சிருக்கு. இப்போ எக்கனாமிக்ஸ். ஓகே. பிஏ எக்கனாமிக்ஸ் அதோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? அது என்ன ரொம்ப டஃப்னு சொல்றாங்க ஒரு இதுவா, அதை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம் ராஜன்.
கேள்வி வந்து என்ன சொன்னாரு? பிஏ எக்கனாமிக்ஸ் படிக்கணும். இப்ப வந்து அந்த கோர்ஸோட ப்ராஸ்பெக்ட்ஸ் என்ன? அது ரொம்ப டஃப்பான கோர்ஸா? அது படிச்சா வேற என்ன கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவருக்கு இருக்கு? பிஏ எக்கனாமிக்ஸ் அப்படின்றது வந்து ஒரு கோர் சப்ஜெக்ட். அது அந்த பிஏ எக்கனாமிக்ஸ் அப்படின்றது வந்து என்னன்னா 2016 அப்புறம் இந்தியாவினுடைய வளர்ச்சி பார்க்கும்போது எல்லா விதமான துறைகளிலும் வளர்ச்சி இருக்க போகுது. அப்ப அந்த எக்கனாமிக்ஸ் அப்படின்றதுல வந்துட்டு பட்டய கணக்காளர்கள்ன்றதை விட எக்கனாமிக்ஸ் படிச்சவங்க அப்படின்றது வந்து வெகு சிலரே இருக்கும் போது இவங்களுக்கான வாய்ப்புகள் நல்ல வாய்ப்புகள் இருக்க தான் செய்யுது. இன்னைக்கு பார்த்தோம்னா இந்தியாவில் வந்து ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் சொல்லி நியூ டெல்லியில இருக்கு. அந்த ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ல இருந்து வரக்கூடிய கிராஜுவேட்ஸ் பார்த்தோம்னு சொன்னோம்னா அவங்க வந்து மல்டிநேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ்ல எல்லாம் வரவேற்கப்பட்டு வேலை வாய்ப்புகளோட வந்து நல்ல இடத்துல இருக்காங்க. நம்ம படிக்கிற இன்ஸ்டிடியூஷனும் ரொம்ப முக்கியமான இன்ஸ்டிடியூஷன் மட்டும் இல்ல, அதாவது இந்த நேரத்துல வந்து அந்த எக்கனாமிக்ஸ் படிப்புக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்த நம்ம சொல்றோம். இதுல வந்துட்டு அதனுடைய மேல் படிப்பு அங்க படிக்கும் பட்சத்துல இன்னுமே வந்து வாய்ப்புகள் அதிகமா இருக்கு, வாய்ப்பு இருக்கு, அதிகமான வாய்ப்புக்கு வழிவகை இது அப்படின்னு சொல்றோம். புதுக்கோட்டையிலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், செந்தில்குமார். அவரிடம் பேசலாம். செந்தில்குமார் வணக்கம், உங்களோட கேள்வி என்ன சார்? வணக்கம் மேடம், செந்தில்குமார் புதுக்கோட்டையிலிருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க மேடம். நான் வந்து எனக்கு 39 இயர்ஸ் ஆகுது மேடம், 39 வயசு ஆகுது. சரி மேடம், வந்து நான் வந்து பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில பிகாம் முடிச்சேன் கரஸ்ல. ஓகே. எம்காம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில கரஸ்ல முடிச்சேன். முடிச்சு இப்ப 15 வருடங்கள் ஆகிட்டது. சரி. இருந்தாலும் நான் அந்த துறை சார்ந்து ஒர்க் பண்ணல, ஒரு தனியார் நிறுவனத்துல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அந்த துறை சார்ந்து இனிமே நான் வந்து இவ்வளவு டச் விட்டதுக்கு அப்புறம் அந்த துறைக்கு நான் போய் நான் என்னுடைய பிகாம் எம்காம் அறிவு சுத்தர இடம் இல்ல, அந்த அந்த நான் இதே டச் விட்டு போயிடுச்சு. இதை நான் வந்து இப்ப திரும்பி புதுப்பிச்சு இப்ப நீங்க சொல்ற அந்த நிறுவன அந்த இதெல்லாம் சொல்றீங்க, கம்பெனி செக்ரட்டரி அப்படின்னு சொல்றீங்க, இந்த மாதிரி இதெல்லாம் இனிமே என்னுடைய 15 வருடங்கள் படிப்பே என்னுடைய இதே வந்து அந்த இதே மறந்துட்டேன்னா பிகாம் இன்காம் படிச்ச அந்த கோர்ஸோட இதே வந்து கரஸ்ல படிச்சதுனால அவ்வளவு தூரத்துக்கு இதா இல்ல, மறந்துகிட்டது அப்புறம் இனிமே நான் அந்த இதை வந்து 15 வருடம் கழிச்சு இப்ப இந்த இதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. நம்ம தவற விட்டுட்டோம், அந்த மாதிரி நல்ல கோர்ஸ் எடுத்து அதை ஒழுங்கா முறையா பயிற்சி அடிக்காம தவற விட்டுட்டோம்னு சொல்லி வருத்தப்படுறேன். இதை வந்து நான் மேம்படுத்திக்கிறதுக்கு என்ன சார் பண்றது? நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம் சுனில்குமார். அருமையான கேள்வி, நியாயமான ஆசை, நிறைவேறக்கூடிய ஒரு ஆசை. இதுக்கு வந்து உதாரணத்தை வச்சு நான் சொன்னேன்னு சொன்னாதான் நீங்க நம்புவீங்க. கோயம்புத்தூர்ல ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் தன்னுடைய 59வது வயசுல படிக்க ஆரம்பிச்சு 61வது வயசுல சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆனவர் இன்னைக்கு இருக்காரு. நீங்க வந்து கேட்கும் பட்சத்துல அவர் கூப்பிட்டு போய் உங்களுக்கு காமிக்கவும் முடியும், அவருடைய அட்வைஸும் உங்களுக்கு நாங்க வாங்கி கொடுக்க முடியும். நீங்க முயற்சி செய்தால் திருவினையாகும். சிவகங்கையிலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், கார்த்திகேயன். அவரிடம் பேசலாம். கார்த்திகேயன் வணக்கம். கார்த்திகேயன், உங்களோட கேள்வி என்ன? சொல்லுங்க. வணக்கம் மேடம். பேசலாமா? கண்டிப்பா பேசலாம், சொல்லுங்க. சொல்லுங்க ஐயா, கேளுங்க சார். நாங்க சிவகங்கையில இருந்து பேசுறேன் சார். ஓகே. அந்த மாதிரி என் சிஸ்டர் வந்து இங்க கோயம்புத்தூர்ல வந்து தனி இன்ஸ்டியூட்ல வந்து ICWO படிக்கிறாங்க சார். நல்லது. அவங்க வந்து பிகாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இயர் 1 இயர் படிச்சு 1 இயர் ஆச்சு சார். சரிங்க. ஏன்னா சரியான இன்ஸ்டியூட்ல சேர்க்காம அது இப்ப என்னன்னா அவங்களோட கோச்சிங் சரியில்லாம ரொம்ப முடியல, வந்து நல்லா சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி கேள்வி சார். எதுவும் நல்ல இன்ஸ்டியூட் சேர்ற மாதிரி இருக்குமா சார்? எப்படி சார் படிக்கலாம்? ஆமா, அதாவது இந்த ICWA, CA, CS படிப்பெல்லாம் வந்து போஸ்டல் எஜுகேஷன். இதுல வந்து இந்த ஏகல்யா மாடல் தான் வந்து இதுல முக்கியமான ஒரு மாடல். கரஸ்பாண்டன்ஸ் எஜுகேஷன் மாதிரி போஸ்டல் எஜுகேஷன் சிஸ்டத்துல இது வந்திருக்கு. இதுல வந்து என்னன்னா அகில இந்திய லெவல்ல பார்க்கும்போது எந்த ஒரு கிராமத்துல இருந்தாலும் அவங்களுக்கு இந்த படிப்பு போய் செல்ல வேண்டும் அப்படின்ற காரணத்துல ஆரம்பிச்சிருக்கிறதுனால இதுல அங்கங்க வந்து பல நிறுவனங்கள்ல வந்து கிளாஸஸ் கோச்சிங் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் அந்தந்த ஊர்ல வந்துட்டு அந்த ICWA இன்ஸ்டிடியூட் ஆகட்டும், CA இன்ஸ்டிடியூட் ஆகட்டும் கோச்சிங் கிளாஸஸ் நடத்துறாங்க. இதெல்லாம் இன் அடிஷன் அவங்களே வந்து அந்த பிராக்டிஸ் மேனுவல், ஸ்டடி மெட்டீரியல், அதுக்கப்புறம் வந்து இன்டர்நெட் மூலமா வந்து கிளாஸஸ் இது எல்லாமே எடுக்கிறாங்க. அது மூலமா அவங்க படிச்சு பாஸ் பண்ணலாம். நிச்சயமா சார். இன்னைக்கு பட்டய படிப்புகள் குறித்து நிறைய நேயர்களுக்கு ரொம்பவே தெளிவா ஆன்சர் பண்ணீங்க. எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்பரும். தேங்க்யூ சோ மச். நன்றி, வணக்கம். நேயர்களே, இத்துடன் இன்றைய கல்லூரி வாசல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் சந்தி தொலைக்காட்சியுடன்.